யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சபரி. எலெக்ஷன் டேட்டு வேறு நெருங்கிட்டு இருக்குது. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்கும். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டிகோட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர், எதையும் துணிச்சலோடு எதிர்கொண்ட இரும்பு பெண்மணி அம்மா இவர்களின் அரசியல் வாரிசாக அதிமுக முன்வைக்கும் இந்த வாக்குறுதிகள் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுமா? இலவசங்கள் மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியா? இல்லை இந்த தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் ஒரு ப்ளூ பிரிண்டா? தமிழக அரசியல் களத்தில் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை மேலே தான் இருக்குது. மக்களை தேடி திட்டங்கள்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலேயே உங்கள் வீட்டு பட்ஜெட்டை குறைக்க போகிற விஷயங்கள் என்னென்ன? வேலைவாய்ப்பு முதல் விவசாயம் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இது வெறும் அரசியல் பேச்சு கிடையாது. உங்களுக்கான அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறதோட ஒரு டிகோடிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின் முகப்புரையிலேயே அவங்களுடைய கட்சியின் கொள்கைகள், அவங்க கடந்த ஆண்டு காலம் என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 54 பக்கங்கள், 297 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி வாங்க பார்க்கலாம். யார் யாருக்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் நலன் காக்க குலவிளக்கு திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த குலவிளக்கு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மகளிரை போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்து பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம். கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. முதியோர் உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வூதியங்கள் ரூபாய் 2,000 உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்காமல் கடன் தவணையை செலுத்த முடியாமல் உள்ளவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும்போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பு அரசு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், 12வது வகுப்பு வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவித்தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்து சொந்த ஆட்டோ இல்லாதவர்கள் புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 75,000 மானியமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான விலையில்லா சேலையும் ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இல்லத்தரசிகளின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்சாதன பெட்டி விலையில்லாமல் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க.
குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பொது நிர்வாகத்தில் என்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் துறைகள் தோறும் புறையோடி உள்ள ஊழலை கண்டறிந்து மக்கள் வரி பணத்தை சுரண்டி ஊழல் செய்த அலுவலர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டுள்ள புகார்கள் பரிசீலிக்கப்பட்டு முறையான நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் உட்படுத்தப்படுவார்கள். கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் கல்வராயன் போன்ற மலைப்பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்களுக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் பட்டா என்ற பெயரில் வழங்கப்பட்ட பட்டாக்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு முறையாக பட்டா வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சேபனை இல்லாத அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்து வருபவர்கள் அந்நிலங்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் தொகையை செலுத்தினால் அவர்களுக்கு பட்டா ஏற்பாடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா, நெல் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு விவசாயிகள் நலனுக்காக நெல்லுக்கு தற்போது வழங்கி வரும் ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 என விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கரும்பு உற்பத்திக்கு ஆகும் செலவை கருத்தில் கொண்டு கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 என லாபகரமான நியாய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நீடித்த நிலைத்த விவசாய வளர்ச்சிக்கு உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை வலுவான ஆதார அமைப்புகள் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு விவசாய உற்பத்தியாளர்கள் குழுக்கள், நிறுவனங்கள் அமைப்பதை ஊக்குவிப்பதுடன் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் வலுவாக செயல்பட உரிய வகையில் நிதி மற்றும் பிற உதவிகள் செய்யப்படும். விவசாய உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கூட்டமைப்புகளாக செயல்பட உரிய வழிவகை செய்யப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு உரம், விதைகள் போன்ற இடுபொருட்கள் வழங்க உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 15000 வரை வழங்கப்படும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் வைத்திருப்பவர்களுக்கு தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. தென்னையிலிருந்து இறக்கப்படும் நீராப்பானத்தை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அதனை நாடு முழுவதும் விற்பனை செய்து தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கொப்பரை தேங்காய் விலை குறையும் போதெல்லாம் தென்னை விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் தென்னை நார் தொழில் மிக முக்கியமான ஒன்றாகும். தேங்காய் மட்டைகளிலிருந்து உற்பத்தியாகும் தென்னை நார்கள் மற்றும் பித்துக்கட்டிகள் உலகம் முழுவதும் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் நார் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மின் கட்டண சலுகை வழங்கப்படும். தேங்காய் நார் மூலம் மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யும் தொழில் ஊக்குவிக்கப்படும். இதுபோக நீர்வளத்துக்கு தனியார் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. கால்நடை வளங்களுக்கு தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. மீனவர் நலன் கருதி அவங்களுக்கு நிறையா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. கல்விக்கு தனியாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மற்றும் சுகாதாரம், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, தொழில் வளம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாடு, சுற்றுச்சூழல், தொழிலாளர் நலன், வனவளம், மின்சாரத்துறை, உட்கட்டமைப்பு, சுற்றுலா, இளைஞர் நலன், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு, விலைவாசி கட்டுப்பாடு, சமூக நலன், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன், ஆதிதிராவிடர் நலன், முதியோர் நலன், வீட்டு வசதி, அரசு ஊழியர் ஆசிரியர் நலன், காவல்துறை, பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் நலன், ஜவுளி தொழில் மற்றும் நெசவாளர் நலன், பொது, இப்படி மொத்தம் 297 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதி உங்களை மிகவும் கவர்ந்து இழுத்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.